أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, லுஹருடைய தொழுகைக்கு பின்னால் நபிகளாருடைய சுன்னாவிலிருந்து அல் குர்ஆனிய வசனங்களிலிருந்து பல விடயங்களை படித்து எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தோடு அன்றிலிருந்து அவருடைய நற்குணத்தினால், நல்ல ஒழுக்கத்தினால் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். இதனால தான் அல்லாஹ் தஆலா நபிகளாரை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லி, நபியே, நீங்க மக்களோடு கரடு முரடாக, அதே போன்று இறுகிய மனத்தோடு நீங்கள் நடந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை விட்டு மக்கள் விரண்டோடிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களோடு மிருதுவாக, பண்பாக, நல்ல குணத்தோடு நடந்து கொண்டதை அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அத்தோடு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்ற நேரத்தில், நபியே, உங்களை அழகிய குணத்தோடு நாங்கள் படைத்திருக்கிறோம், நல்ல குணத்தோடு உங்களை நல்ல குணத்தின் மீது உங்களை படைத்திருக்கிறோம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில அவன் வெற்றி பெற வேண்டும் என்றிருந்தால், அவன் நல்ல அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றிருந்தால், அவனுடைய வாழ்க்கையில நல்ல குணங்கள் வர வேண்டும், நல்ல ஒழுக்கங்கள் வர வேண்டும். அவனுக்கும் அவனுடைய ரப்புக்கும் இடையிலான ஒழுக்கங்கள், ஒரு மனிதன் அவன் தன்னோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிற மனிதர்களோடு, பிற ஜீவராசிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது. இன்றைய இந்த பாடத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒழுக்கம் சம்பந்தமாக, பண்பாடுகள் சம்பந்தமாக என்ன விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே, தான் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன், தன்னுடைய வேலை, தான் என்ன செய்ய அனுப்பப்பட்டிருக்கிறேன் நபிகளார் சொல்லுகின்ற நேரத்திலே, இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், நான் நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்கு என்று சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த மனிதனோடும் யாருடனும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பூர்ணமாக சொல்லித் தருவதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸ்லே சொல்லுகின்ற நேரத்திலே, நீங்கள் மக்களோடு நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள், மக்களோடு நல்ல பண்பாடோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மற்றும் ஒரு ஹதீஸ்லே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே அல் பிர் ஹுஸ்னுல் குல்க் கண்டாங்க. நல்ல விஷயம், நற்செயல்கள் என்று சொன்னால் அது நல்ல பண்புகள், நன்னடத்தைகள் என்று சொன்னார்கள். அதோடு பாவம் இருக்கிறதே, உங்களுடைய உள்ளத்திலே நான் பாவம் செய்து விட்டேன் என்று ஊசலாட்டம் இருக்கிறதே, சஞ்சலம் இருக்கிறதே, அதுதான் பாவம்.
அதை நீங்க செஞ்சுவிட்டு மக்கள் இத அறிவார்களோ, அவங்களுக்கு தெரிய வந்துடுமோ, நீங்க பயப்படுறீங்களே, வெறுக்கிறீர்களே, அதுதான் பாவம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் என்றால், தீன் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன என்று கேட்கிறாங்க. அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதிலளிக்கிறாங்க, ஹுஸ்னுல் குல்க், நல்ல பண்பாடு, நல்ல பண்புகள் என்று சொல்கிறார்கள். இதிலிருந்து எங்களுக்கு பார்க்கின்ற நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நல்ல பண்புகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய ஆரம்பத்திலே ஓதப்படக்கூடிய அந்த துவாவிலே நபிகளார், நான் ஓதுகிறோமே வஜ்ஜஹத்து வஜ்ஹில்லதி என்று, நாங்கள் ஒரு சில கட்டத்தோடு முடித்துக் கொள்கிறோம். நபிகளாருடைய பூரண துவாவை பார்க்கின்ற நேரத்திலே அதிலே ஒரு இடத்தில் நபிகளார் அதிகமா கேட்ட துவாக்கள் ஒன்றுதான் வஹ்தினில் யஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தில் யஹ்ஸனிஹா இல்லா அன்த. யா அல்லாஹ், என்ன நல்ல பண்பாடுகள், நல்ல ஒழுக்கங்களின் பால் என்னை வழிகாட்டினே, உன்னை தவிர வேறு யாரும் நல்ல ஒழுக்கங்கள் பக்கம் வழிகாட்ட மாட்டார்கள். வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா லா யஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த. யா அல்லாஹ், என்ன நீ பாவத்தை விட்டும் திருப்பிரே, பாவத்தை விட்டும் திருப்பக்கூடிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று நபிகளார் அதிகமாக பிரார்த்தித்ததை பார்க்கிறோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்க நற்பண்புகள் அதிகமா அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கொன்றல் அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. இதனால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த துவாவை பிரார்த்தித்ததை எங்களுக்கு பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில், லம் யகுனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட வார்த்தை, மோசமான வார்த்தை பேசக்கூடியவர்களாக இருக்கவில்லை. மோசமான செயல்களை, பண்பாடில்லாத செயல்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக ஒரு நாளும் இருந்ததில்லை. நபிகளார் அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்ஸனக்கும் குலுகா. உங்கள்ல மிக சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள்ல யார் நல்ல பண்பாடோடு இருக்கிறாங்களோ, நல்ல பண்பாடோடு நடந்து கொள்கிறாங்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதேபோல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய ஈமான் பூரணம் என்பதற்கு அடையாளமாக சொன்னதும் என்ன தெரியுமா? அக்மலுல் முஃமினீன ஈமான, பரிபூர்ண ஈமானை கொண்டவர் யார் என்றால் அஹ்ஸனுஹும் குலுகா. உங்கள நல்ல பண்பாடுகளை கொண்டவர்கள் தான், நல்ல ஒழுக்கங்களை கொண்டவர்கள் தான் பரிபூர்ண ஈமானை கொண்டவர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு வஹியாருக்கும் ஹியாருக்கும் நிசாஇஹிம், உங்களோட மனைவியிடத்துல யார் சிறந்தவர் என்று இருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில மிக விருப்பமானவன், அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவன், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவன் யார் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அஹப்பு இபாதில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் குலுகா. அந்த மனிதர்கள்ல நல்ல பண்பாடை உடையவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள் சொல்லுகின்ற நேரத்திலே வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், இஹ்சான் செய்யக்கூடியவர்களை, நல்லதை நலவை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஃமினுடைய
ஒரு முஃமினுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளில் மிகப்பெரிய சிறப்பை பற்றி நபிகளார் சொல்லுகின்ற நேரத்திலே நபிகளாரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சிறப்பு என்ன யா ரசூலல்லாஹ்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்துல நபிகளார் சொன்னாங்க, ஹுஸ்னுல் குல்க், நல்ல பண்பாடுகள், நல்ல ஒழுக்கங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முஃமினுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல பண்புகள், நல்ல விஷயங்கள், ஒரு முஃமினை கிடைக்கக்கூடிய சான்ஸ் என்று சொல்லுவோமே, அப்படியான விடயங்கள் என்று சொல்லப்படுகின்ற நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யாருக்கு இந்த உலகத்திலே மிருதுவான மென்மையான பண்பு கொடுக்கப்படுதோ, மக்களோட மென்மையாக நடந்து கொள்கின்ற அந்த பண்பு கொடுக்கப்படுகின்றதோ, அதை பெரியவர்களாயிருக்கலாம், சிறியவர்களாயிருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், சொந்தம் இல்லாதவர்களாயிருக்கலாம், அறிமுகமானவர்களாயிருக்கலாம், அறிமுகமற்றவர்களாயிருக்கலாம், யாராயிருந்தாலும் ஒரு மனிதனுக்கு நல்ல மிருதுவான மக்களோடு மென்மையாக பழகுகின்ற, பேசுகின்ற, நடக்கின்ற அந்த பாக்கியம் கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய அத்தனை கயிறுகளும் அவனுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது, மறுமையினுடைய அத்தனை நலவுகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி கூறுகின்ற வரிசையிலே இந்த உலகத்திலும் மறுமையிலும் நல்ல பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒருவர் தான் நல்ல பண்பாடுடையவர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். ஒரு முஃமின் நல்ல பண்போடு நடக்கிறானா, அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற நன்மைகளை பற்றி நபிகளார் சொல்லுகின்ற நேரத்திலே ஒரு முஃமின் அவன நல்ல பண்பாடுகளினூடாக, நல்ல பழக்கங்களினூடாக, ஒரு நோன்பாளினுடைய நின்று வணங்குவருடைய நன்மை அடைகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதிலிருந்து பார்க்கின்ற நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கூலிகளை இந்த நல்ல ஒழுக்கங்களுக்கு வைத்திருப்பதை பார்க்கிறோம். இதனால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே நாளை மறுமையில் அந்த மீசான் என்கிற தராசில் கனமான மிகவும் பாரமான ஒன்று இருக்கும் என்றிருந்தால் இந்த நற்குணங்களை விட வேறொன்று மீக்காதுன்னு சொன்னாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு எங்கள் நல்ல குணங்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது என்பதை பார்க்கிறோம். அதப்போல் நபிகளார் சொன்னாங்க, நபிகளார் கேட்கப்படுது, யா ரசூலல்லாஹ், ஒரு முஃமின, ஒரு முஸ்லிம் அதிகமாக சுவர்க்கத்தில நுழைவிக்க கூடியது எது யா ரசூலல்லாஹ்னு கேட்கிறாங்க. நபிகளார் சொன்னாங்க, ரெண்டு தக்வல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறது. ஒரு வாஜிபான காரியத்தை அல்லாஹ் கட்டளை இடுகிறான் என்று சொல்லுகிற அந்த விடயத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து செய்வது. அல்லாஹ் எதையெல்லாம் தவிர்ந்து கொள்ளென்று எங்களுக்கு எச்சரிக்கிறார்களோ அதை தவிர்ந்து கொள்றது, அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பது ஒன்று. இரண்டாவது சொன்னார்கள், வஹுஸ்னுல் குல்க், நல்ல பண்பாடுகள், நல்ல பேச்சு, நல்ல நடத்தை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று அந்த சுவர்க்கத்திலேயும் நாங்க நினைச்சு கொள்ளணும், எங்களுக்கு நல்ல பண்பாடு இருக்கிறதா, சுவர்க்கத்திலே உயர்ந்த ஒரு தரத்தை அல்லாஹ் தஆலா தருகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்தினுடைய அந்த ஓரத்தில், சுவர்க்கத்தினுடைய அந்த பக்க பகுதிகளிலே அந்த சுவர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு நான் பொறுப்பாளி. யாருக்கு தெரியுமா? யாரெல்லாம் வீணாக பெருமையாக தர்க்கிக்கிறதை விரும்புகிறார்களோ, பெருமையாக விவாதிக்கிறதை யாரெல்லாம் விடுகிறார்களோ அவர்களுக்கு நான் பொறுப்பாளி. அதே போன்று சுவர்க்கத்தினுடைய அந்த நடுப்பகுதியிலே சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு நான் பொறுப்பு. யாருக்கு தெரியுமா? யாரெல்லாம் பொய்யை விடுகிறார்களோ, அது பரிகாசத்துக்காக இருந்தாலும் சரி, ஜோக் அடிக்கிறாரு, மக்களை சிரிப்புட்டுறாரு, நல்லா தெரியும் பொய் என்று பொய்யான ஒரு சம்பவத்தை சொல்றாரு, எனக்கு இப்படி நடந்து அப்படி நடந்ததுன்னு மக்களை சிரிப்பூட்டுவதற்காக, அல்லது மக்களை பரிகாசிப்பதற்காக, மக்களை மகிழ்வூட்டுவதற்காக பொய்யை சொல்கிறார் சொன்னால்
அந்த அவரு மக்களுக்கும் தெரியும் இவர் சொல்வது பொய்தான், சிரிப்புக்காக சொல்கிறார்கள் என்று. அப்படியாக இருந்தாலும் ஒரு பொய்யை விடுகிறாரா? அதற்காக நான் சுவர்க்கத்திலே நடுப்பகுதியிலே அவருக்கு இடம் எடுத்து கொடுப்பதற்கு நான் பொறுப்பாளி, நான் பொறுப்பாய் இருக்கிறேன் ஒரு வீட்டுக்காக சொன்னாங்க. அதப்போ நபிகளா சொன்னாங்க, சுவர்க்கத்திலே உயர்ந்த பகுதியிலே நான் அவருக்கு ஒரு வீட்டை பெற்றுக் கொள்வதற்கு பொறுப்பாளி யார் என்று சொல்லுகின்ற நேரத்திலே நபிகளா சொன்னாங்க, யாரு நல்ல ஒழுக்கங்களை நல்ல பண்புகள் இருக்கிறார்களோ அவங்களுக்கு நான் பொறுப்பாளி என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அத போல இதை விட மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? எங்களோட பண்புகள் நல்லாக இருந்தால் சுவர்க்கத்தில் நபிகளாரோடு இருக்கக்கூடிய பாக்கியம். ஒன்று சுவர்க்கத்துக்கு நாங்கள் நுழைகிறது என்பது ஒரு பாக்கியம். அது போல சுவர்க்கத்தில நபிகளாரோட சுவர்க்கத்தில நபிமார்களோட இருக்கிறன்னு சொன்னால் அதை விட மிகப்பெரிய பாக்கியம் கிடையாது. நபிகளா சொன்னாங்க, உங்களில எனக்கு மிகவும் விருப்பமானவர், அத போல நாளைய மறுமையில எனக்கு சமீபமா இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? ஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்கள அந்த நல்ல சிறந்த பண்புகளை உடையவர்கள், நல்ல ஒழுக்கங்களை கொண்டவர்கள் எனக்கு மிகவும் விருப்பமானவர், எனக்கு நாளை மறுமையில சமீபத்தில் இருப்பாரு நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை போல ஒரு பாக்கியம் கிடையாது. அதே அடுத்தபடி நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எனக்கு மிகவும் வெறுப்பானவர், எனக்கு நாளை மறுமையில் எங்களை விட்டும் தூரமாய் இருக்கக்கூடியவர்கள், எங்களை விட்டும் தூரமானவர்கள் யாரும் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே ஒன்று சொன்னார்கள், அனாவசியமான அந்த அதிகமாக பேசக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அதிகமாக பேசக்கூடியவர்களில் நல்லதும் இருக்கும் கெடுதியும் இருக்கும். அந்த நேரத்தில் அவருடைய பேச்சில் ஒரு கண்ட்ரோல் இருக்காது. உண்மையையும் பேசுவாரு, பொய்யையும் பேசுவாரு, நல்லதையும் பேசுவாரு, கெட்டதையும் பேசுவாரு. அந்த அதிகமா பேசக்கூடியவர்கள் என்னை விட்டும் என்ன செய்வாங்க, தூரமா இருப்பாங்க. அத போல யாரெல்லாம் சத்தம் போட்டு பெருமைக்காக சிரிப்பார்களே அவர்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்கள், பெருமைக்காக சிரிக்கக்கூடியவர்கள், அவர்கள் என்னை விட்டு தூரமானவர்கள் என்று சொன்னார்கள். இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருமையாளர்களை பற்றி சொல்லுகின்றார்கள். அதே போன்று தங்களை தாங்களே ஒரு விஷயத்திலே அதிகமாக வருத்திக் கொள்ளக்கூடியவர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல சுவர்க்கங்கள் இருக்குது, சுவர்க்கத்தில் உயர்ந்த பகுதி இருக்குது என்று சொன்னால் இன்னொரு பகுதியை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால், சுவர்க்கம் எங்களுக்கு எதனால கிடைக்குது, சுவர்க்கம் எதனால் எங்களுக்கு கிடைக்கிறது சொன்னால், நாங்கள் செய்கின்ற அமலினால் எங்களுக்கு சுவர்க்கம் செல்ல இயலாது. இதனால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க செய்யற அமலால ஒரு மனுஷன் ஒரு அமலை செய்யறான், அந்த அமலால அவனுக்கு சுவர்க்கம் செல்ல இயலாது என்று நபிகளாட்ட கேட்கப்படுது, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கும் இதே நியதிதானா, உங்களாலும் சுவர்க்கத்துக்கு செல்ல இயலாதான்னு கேட்கிறாங்க. ஆம், என்னாலும் சுவர்க்கத்து என்னுடைய அமலால நுழைய முடியாது. அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை அவனுடைய ரஹ்மத்தால் என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தால் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னாங்க. எங்களுடைய சுவர்க்கம் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தில ஈக்குது, அல்லாஹ்வுடைய அன்புல ஈக்குது. அந்த அன்பை பெற வேண்டும் என்றிருந்தால் அது எங்களுடைய செயல்கள்ல நல்ல அமல்கள் ஈக்குது. இதன் அர்த்தம் நல்ல அமல்கள் செய்யக்கூடாதுன்றல்ல, நல்ல அமல்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தருது. அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில தான் எங்களுடைய சுவர்க்கம் தங்கி இருக்குது. இப்ப நாங்க யோசிக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த செயல் இருக்கிறன்னு தெரியாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எந்த எங்களுடைய செயல்கள் எந்த பண்புகள் இருக்கிறன்னு தெரியாது. இதனால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனுஷன் அவர் சுவர்க்கத்துக்கு நுழைகிறாரு, எதனால ஒரு சின்ன காரியத்தால் பாதையில நோவினை தரக்கூடிய ஒரு செயல் அகற்றாரு, ஒரு கொப்பு அந்த பாதைக்கு வருதி மக்கள் அதால நோவனை பற்றி தங்கடத்துக்கு உள்ளாய் கொண்டிருக்கிறாங்க, அதை அவர் அகற்றி விடுகிறாரு. அதனால் அவர் சுவர்க்கம் நுழைந்தாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கிறோம். அத போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாய்க்கு
தண்ணீர் புகட்டியதற்காக சுவர்க்கம் சொல்லுங்க சென்றார்கள் என்று சொன்ன அந்த விடயங்களை பார்க்கிறோம். இப்படி ஒரு சில விடயங்கள்ல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இதுல சுவர்க்கம் இருக்குது, இதனால் அவர் சுவர்க்கம் நுழைஞ்சாங்கன்னு சொல்கிறார். இன்னொரு பகுதி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லப்படுது, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார், அவள் தொழுகிறார், நோன்பு நோக்கிறார், சதக்கா செய்கிறார். ஆனால் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு பக்கத்து வீட்டாரோடு பக்கத்து வீட்டாரனுடைய உள்ளங்களை தன்னுடைய நாவினால் புண்படுத்துகிறார், நாவினால் நோவினை செய்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவர் நரகத்துக்குரியவர் என்று சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல பார்க்கணும், ஒரு செயல் அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு வருது, இன்னும் ஒரு செயல் அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு வருது. எங்களுக்கு தெரியாது எங்கட எந்த அமல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குதுண்டு, எங்களுக்கு தெரியாது எங்களுடைய இந்த செயல்ல அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க நல்ல அமல்கள் நாங்க பலதை செஞ்சு கொண்டிருக்கிறோம், இன்னொரு கெடுதியை செய்யலாம். நாங்கள் செய்கின்ற நல்ல அமல்களை விட அந்த கெடுதியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கோபம் அதிகமா இருக்கும். இதனால தான் ஒரு பெண் தொழுகிறாள், நோன்பு நோக்கிறாள், சதக்கா செய்கிறாள், ஆனா பக்கத்து வீட்டாரோட நல்லாக நடந்து கொள்ளவில்லை, மோசமாக நடக்கிறார், சுவர்க்கம் நரகம், அவர் நரகம் போகிறார். காரணம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட அல்லாஹ்வுடைய கோபம் அந்த பெண்ணை மிஞ்சி விட்டது. இதை போலதான் எங்கட வாழ்க்கையில நான் கொஞ்சம் எங்கட ஒவ்வொரு செயல்களையும் யோசிக்கணும். என் பண்பாடுகள் எப்படி ஈக்குது, எதில என் சுவர்க்கம் ஈக்குன்னு சொல்ல தெரியாது. நான் கடைபிடிக்கிற எந்த ஒழுக்கத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இருக்கிறது என்று எனக்கும் உங்களுக்கும் சொல்ல தெரியாது. அத போல நான் பேசுகின்ற இந்த பேச்சில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறேன்னு சொல்ல தெரியாது. இதனால தான் நபிகளார் சொன்னாங்க, ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை பேசுவான், அந்த வார்த்தையை பத்தி அவனுக்கு எந்த கணக்கும் மீக்காது, அவன் கணக்கில எடுக்கவில்லை, அவனால பெருசா அலட்டிக் கொள்ளவும் இல்லை. ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை, நாளைய மறுமையிலே அவன் அதனூடாக நரகம் போவான்னு சொன்னாங்க. இன்னொரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவான், அந்த வார்த்தை என்ன வார்த்தை என்று கூட அவனுக்கு தெரியாது, அவருடைய கணக்கிலும் இல்லை. ஆனால் அவன் பேசின வார்த்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை, நாளை மறுமையில் அதனூட அவன் சொர்க்கம் நுழைவான்கிற அந்த விடயத்தை நாங்கள் ஹதீஸ்னூடா பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால், நாங்க பேசுறோம் என்பதற்காக பேச இயலாது. நாங்க பேசுற நேரத்துல கொஞ்சம் யோசிக்கணும், நாங்க எங்கட இந்த வார்த்தை என்னை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்குமா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு வந்து சேர்க்குமா, அல்லது அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு வந்து சேர்க்குமான். இதனால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஒவ்வொரு இடத்துல இவங்களுக்கு இப்படி நடந்து கொண்டு ஒழுக்கங்களை கற்று தந்தாங்க. இதனால தான் எங்களுக்கு பாக்கியல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறாங்க, ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சொல்லுகின்ற நேரத்திலே வஜபத் என்றாங்க, இன்னொரு ஜனாசாவை பின்பற்றி சொல்லுகின்ற நேரத்திலேயும் வஜபத் என்றாங்க. ஒரு மனுஷன் நபிகளார் கேட்கப்படு, யா ரசூலல்லாஹ், நீங்க ரெண்டு தடவையும் வஜபத் கட்டாயமாகி விட்டது என்று சொன்னீங்களே என்ன என்று நபிகளார் சொன்னாங்க, முதலாவது ஜனாசாவுக்கு பக்கத்தால் போகின்ற நேரத்திலே மக்கள் நல்லதை பற்றி பேசிக் கொண்டார்கள், அவருக்கு சுவர்க்கம் கட்டாயமாகிவிட்டது. இன்னொரு மனிதனை பார்க்கின்ற நேரத்திலே அவர்களை பற்றி கெடுதியை மக்கள் பேசிக் கொண்டார்கள், அவருக்கு நரகம் கட்டாயமாகிவிட்டது என்று சொல்வதை பார்க்கிறோம். இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குது என்றால், மக்களிடத்திலே நல்ல பார்வை, எங்களை பற்றி நல்ல வார்த்தைகள் பேசப்பட வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். எங்களுடைய பேச்சில் நல்ல மனிதனாக, எங்களுடைய வியாபாரத்தில் அண்டை வீட்டாரோடு, குடும்பத்தோடு, சொந்தங்களோடு இன்றி எல்லா நிலைகளிலும் நல்லவர்களாக நல்ல மக்களாக நாங்கள் இருக்கின்ற நேரத்தில் தான் அல்லாஹ் மக்களுடைய உள்ளத்திலே, மனிதர்களுடைய உள்ளத்திலே நல்ல வார்த்தைகளை எங்களை பற்றி பேச வைப்பார். நாங்கள் பண்பாடு இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ் மக்களுடைய உள்ளத்திலே எங்களை பற்றி மோசமான கெட்ட விடயங்களை பேசுவதற்குத்தான் அல்லாஹ் வழியை ஏற்படுத்துவார். எனவே நாங்கள் என்ன செய்யணும் என்றால், நாங்க என்னுடைய செயல் நான் வேண்டும் என்ன வேண்டுமானால் செய்யலாம் என்று எங்களால் நடந்து கொள்ள இயலாது. நபிகளார் எந்தெந்த ஒழுக்கங்களை கற்றுத்தந்தார்களோ அந்த ஒழுக்கங்களோடு இருக்கும்.
அப்படி என்றால் எங்கட ஒழுக்கங்கள் எப்படி வரணும்? நாங்க 4 விஷயத்துல எங்கட ஒழுக்கத்தை எங்கட பண்பாடு நாங்க கொஞ்சம் சுய விசாரணை செய்யணும். இந்த விஷயத்துல எங்க பண்பாடு எப்படி இருக்குது? முதலாவது, ஒரு மனுஷன் அவனுக்கும் அவனுடைய ரப்புக்கும் இடையிலான அந்த பண்பாடு, அந்த ஒழுக்க விஷயங்களை அவன் யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய விடயத்தில நாம் தனிமையிலிருந்து வருகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுக்கு வெட்கப்படுகிறேனா? அல்லாஹ்வுக்கு பயந்து மோசமான அநாகரிகமான காரியங்களில் இருந்து நான் தவிர்த்து நடக்கிறேனா? என்னுடைய கண் பாதுகாக்கப்படுகிறதா? என்னுடைய காது பாதுகாக்கப்படுகிறதா? என்னுடைய ஏனைய உறுப்புகள் பாதுகாக்கப்படுகிறதா? இப்படி ஒரு மனிதன் அவனுக்கும் அவனுடைய ரப்புக்கும் இடையிலான ஒழுக்கங்கள், பண்பாடுகள் பற்றி அவன் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மீது தவக்குள் வைக்கின்ற விஷயத்திலே, அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்ற விஷயத்திலே என்று அவன் எல்லா விடயங்களையும் அவனுடைய ஒழுக்கத்தை பற்றி, பண்பாடுகளை பற்றி அவன் சுய விசாரணை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் துவா கேட்கிறான் என்று சொன்னார், அவனுக்கும் அவனுடைய ரப்புக்கும் இடையிலான தொடர்பு, அந்த துவா சம்பந்தமா அவன் அறிந்திருக்க வேண்டும். எப்படி துவா கேட்க வேண்டும், அந்த துவாக்களுடைய ஒழுக்கம் என்ன, என்னென்ன செஞ்சால் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது, இது சம்பந்தமாக அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே தொடர்பை அவன் சிந்திக்க வேண்டும். தொழுகை, இப்படி அந்த பகுதியோடு அவன் சிந்திக்க வேண்டும். இன்னொன்று, ஒரு மனிதன் பிற மனிதரோடு அவன் எப்படி இருக்கிறான்? தன்னுடைய பெற்றோரோடு, தன்னை விட வயது முதிர்ந்தவர்களோடு, தன்னுடைய ஆசிரியர்களோடு, தன்னுடைய நண்பர்களோடு, தன்னுடைய அண்டையாளர்களோடு, தன்னுடைய உறவினர்களோடு, தன்னுடைய சகாக்களோடு, அதே போன்று பிற மனிதர்களோடு அவன் எப்படி இருக்கிறான் என்பதை அவன் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அவன் அந்த இடத்தில் அவன் ஓட்ட விட்டான் என்று சொன்னால், சில நேரம் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், அவன் ஒரு செயல் அல்லாஹ்வுடைய கோபத்தை அந்த ஒரு மனிதன்ல ஏற்படுத்துவான். சில நேரம் அவன் நல்ல முறையில் நடந்து கொள்கிறான் சொன்னால், அல்லாஹ்வுடைய அன்பை அந்த மனிதர்களோட பழகிற விஷயத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்வான். இன்னொரு விஷயம்தான், அந்த மனிதன் மூன்றாவதாக யோசிக்க வேண்டியது, அவன் தன்னோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சில ஒழுக்கங்களை கற்றுத்தருது. அவனுடைய உடல் ரீதியாக அவன் செய்ய வேண்டிய சுண்ணாக்கள், ஒழுக்கங்கள் என்று, அதோடு கஷ்டங்களின் போது பொறுமை, இப்படி நிறைய விடயங்களை ஒரு மனிதன் தன்னை பற்றி அவன் தன்னை சுய கட்டுப்பாடு கொண்டு வருவதில் இருந்து, ஒரு பிரச்சனைன்னு வருகின்ற நேரத்தில் நிதானமாக மிருதுவா கையாள்வதில் இருந்து, இப்படி அவன் தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும். அடுத்தபடியாக 4வது என்று சொன்னால், அவன் தன்னை பற்றி சிந்திக்க வேண்டிய விடயங்கள்ல ஒன்று, ஏனைய ஜீவராசிகள், மிருகங்கள், பறவைகள் விடயத்திலே அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை அவன் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் எங்கட ஒழுக்கங்கள் எங்க தவறினால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கோப பார்வை கிடைக்கும் என்று தெரியாது. எனவே நாங்க ஒழுக்கங்களை பத்தி படிக்கணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளும், பள்ளிக்குள்ள எப்படி நடந்து கொள்ளணும் சொல்லி இருக்கிறாங்களோ, வீட்டில் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி இருக்கிறாங்களோ, அந்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். இப்படி ஒழுக்கங்கள் கற்பிக்கப்பட வேண்டும். இதனால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒழுக்கங்களை பற்றி கேட்கப்படுகின்ற நேரத்திலே நபிகளாரை பற்றி சொல்லுகிறார்கள், கான ஹுல்குஹு அல் குர்ஆன், நபிகளாருடைய ஒழுக்கம் குர்ஆனாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வதை பார்க்கிறோம். அப்படி என்றால் குர்ஆன் சொல்லுகின்ற அத்தனை பண்புகள் நபிகளாரிடம் இருந்தது. நலவு செய்வதாயிருக்கலாம், பொறுமை காட்பதாயிருக்கலாம், நல்ல வார்த்தை பேசுவதாயிருக்கலாம், கெட்டதை தவிர்த்து கொள்வதாயிருக்கலாம், குர்ஆன் சொல்லுகின்ற போதனைகள் நபிகளாருடைய வாழ்க்கையிலே இருந்தது. முதலாவது, எங்களிடம் நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்கங்கள் வர வேண்டுமா? ஒரு மனிதனுடைய பண்பாடுகள் 2 வகத்திலே வரும். ஒன்று இயல்பாக வரக்கூடிய பண்பாடுகள், அது இயல்பாகவே இருக்கும், இயல்பாகவே கடத்தப்படும். அது நல்ல பண்புகள் இயல்பாக அவனிடத்திலே வரும். இன்னொன்று, அவன் பண்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், தன்னை பழக்கிக் கொள்ள வேண்டும். அப்படியான பண்பாடுகளை அவன் பழக்குவதற்காக தன்னை பயிற்றுவிக்க வேண்டும். குர்ஆனில் இருந்து குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை ஓதணும், குர்ஆனை வாசிக்கணும், குர்ஆனுடைய அர்த்தத்தை விளங்கணும், குர்ஆனுடைய தஃப்சீரை விளங்கணும், குர்ஆனுடைய அமல்களை தன்னுடைய வாழ்க்கையில ஈக்கிறான் கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். குர்ஆன் ஒரு மனுஷனை கட்டுப்படுத்தும். முதலாவது, நபிகளாரிடத்துல இருந்த முதலாவது பண்பு, குர்ஆனை நபிகள் நடைமுறைப்படுத்தினார்கள். 23 வருட காலத்தில், குறுகிய காலத்திலே மிக பெரும் ஒழுக்க வீழ்ச்சியிலே இருந்த அன்றைய அந்த ஜாஹிலியா கால மக்களை இஸ்லாம் புகழக்கூடிய 1000 வருடங்களுக்கு மேலால் அவர்களை பற்றி பெருமை பேசக்கூடிய புகழக்கூடிய ஒரு சமூகத்தை நபிகளார் உருவாக்கியதை வெறுமனே 23 வருட காலத்திற்குள்.
அந்த 23 வருட காலமும் அந்த சஹாபாக்களை மாற்றியது, பண்பிலே பேச்சில் மாற்றியது அந்த குர்ஆன். அந்த சஹாபாக்களை ஒழுக்கத்திலே நல்ல நடத்தைகளிலே மாற்றியது அந்த குர்ஆன். நபிகளார் அந்த சஹாபாக்களை அல்லாஹ்வுடன் தொடர்பை அதிகப்படுத்தியது அந்த அல் குர்ஆன். எனவே எங்களை வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் என்றால் குர்ஆனோடு நாங்க தொடர்பாக்கணும், குர்ஆனோட தொடர்படணும். நாங்க குர்ஆனை ஓதுறல்ல எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை எதிர்பார்க்க இயலாது. நாங்க குர்ஆனை விளங்குறல்ல அப்படி எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை எதிர்பார்க்க இயலாது. குர்ஆனுடைய தஃப்சீர் வகுப்புகள்ல கலந்து கொள்வதில்லை எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை அதாவது நாங்க எதிர்பார்க்க இயலாது. 2வது விஷயம், நபிகளாருடைய சுன்னாவை படிக்கணும், நபிகளாருடைய வரலாறை படிக்கணும், நபிகளாருடைய சீராவை படிக்கணும். 23 வருட காலமும் நபிகளார் எப்படி இருந்தார்கள், இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் இருந்து நபிகளார் வஃபாத்தாகும் வரைக்கும் நபிகளார் எப்படி இருந்தார்கள் என்ற அந்த அறிவு, அந்த பண்பாடுகள் சம்பந்தமாக நீங்கள் அறிஞ்சிக்கணும். இதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற நேரத்தில் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபிகளாரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். அது பொதுவாக, ஆனால் எல்லோருக்கும் இந்த மனித சமூகம் அத்தனை பேருக்கும் நபிகளாரிடத்திலே நல்ல ஒரு முன்மாதிரி இருக்கிறது. ஆனால் நல்ல முன்மாதிரியை யார் எடுக்கிறாங்க அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்திலே லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யாரெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைத்து எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய கூலிய மறுமையில அவனுக்கு கிடைக்க வேண்டிய கூலி யாரெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, அதனை நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு இருக்குது என்று சொல்கிறார். அப்படி என்றால் எங்களுக்கு மறுமையை பற்றி பயமிக்குமா? மறுமையில சுவர்க்கம் என்று ஒன்று ஈக்குது, நரகம் என்று ஒன்று ஈக்குது என்று உண்மையில இருக்குதா? அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்கிற அல்லாஹ்வுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்குது என்று சொன்னால் எங்கள்கிட்ட வர வேண்டியதை நபிகளாரிடத்தில் நீங்கள் முன்மாதிரி எடுக்க வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி எடுக்க வேண்டும். நபிகளார் எப்படி பேசினாங்க, எப்படி பழகினாங்க, இந்த பண்புகள் எங்களோட வாழ்க்கையில வராம எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த இயலாது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டியது, அதிகமாக நாங்கள் எங்களை பற்றி யோசிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் எங்களோட குணம் எப்படி இருக்குது. நான் இப்ப மூத்தாயினால் என்னுடைய கபரை கொண்டு போய் வைக்கிற நேரத்திலே கனமான பண்புகள் எண்ணத்திலும் இருக்கிறதா, ஒழுக்கங்கள் இருக்கிறதா கொஞ்சம் யோசிக்கணும். நாங்க சில நேரம் எங்களை பத்தி யோசிக்கிறது இல்ல. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது நாங்க செய்யற அமல்கள் எங்களை சுவர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துடும். நிச்சயமா இருக்காது. ஒரு மனிதனுடைய அமல்கள் சுவர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்குமன் இருந்தால் அந்த அடுத்த வீட்டாரோடு பகைமையோடு நோவினை செஞ்சு நடந்து கொண்ட அந்த பெண் அவருடைய தொழுகையினுடைய சுவர்க்கம் நுழைந்திருப்பார், அவருடைய சதக்காவினுடைய சுவர்க்கம் நுழைந்திருப்பார். ஆனால் நபிகளார் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அவருடைய சுவர்க்கம் அவருடைய வாயினால் தடைபட்டு விட்டது. அப்படி என்றால் அந்த வாயினால அல்லாஹ்வுடைய கோபத்தை, அல்லாஹ்வுடைய சாபத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டார்கள் அர்த்தம். எங்களை பத்தி யோசிக்கணும், எங்கள்கிட்ட என்ன பண்பு இருக்குது. நான் இப்ப மூத்தாயினால் என்னிடம் சொல்லக்கூடிய நல்ல பண்புகள் இருக்குதா? நான் தொழுகையில ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா? என்னுடைய தொழுகை என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? பண்பாடுகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறா என்பதை நாங்க கொஞ்சம் எங்களை கொஞ்சம் சரிப்படுத்தணும். நல்ல பண்புகளின் பக்கம் எங்களை கொண்டு போகணும். சுவர்க்கத்தினுடைய அமல்கள் என்று சில ஒழுக்கங்கள் சொல்லப்படுகிறதா, நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கொஞ்சம் எங்களை என்ன செய்யணும் என்று சொன்னால் எங்களை அதுக்கு பழக்கணும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தராசில, மீசான் என்கிற தராசில கனமான ஒன்று இருக்குமாக இருந்தால் நபிகளார் சொன்னது என்று சொன்னால் அந்த நல்ல குணங்கள் என்றுதான் சொன்னார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் அந்த நல்ல குணங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மையின் அளவு, நன்மையின் எடை அதிகம். சில நேரம் நாங்கள் செய்கின்ற ஒரு சில அமல்களையும் அது மிஞ்சிவிடும். எனவே நாங்கள் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிக்கணும். நபிகளார் அதிகமா கேட்டாங்க யா அல்லாஹ், தொழுகையில கேட்டாங்க, அந்த ஆரம்ப தக்பீருக்கு பின்னால கேட்டாங்க யா அல்லாஹ் வஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த. யா அல்லாஹ், என்ன நல்ல குணங்களின் பக்கம் வழிகாட்டுது, உன்னை தவிர நல்ல குணங்களுக்கு வழிகாட்டுவோம் வேறு யாரும் இல்லை. வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஹா லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஹா இல்லா அன்த. யா அல்லாஹ், என்ன கெட்ட விஷயத்திலிருந்து தூரமாக்கிறே,
உன்னை தவிர கெட்ட விஷயத்திலிருந்து என்ன திருப்புகின்ற தூரமாக்குகின்ற வேறு யாரும் இல்லை என்று அதிகமாக கேட்டாங்க என்று சொன்னால் நாங்களும் அதிகமாக கேட்க வேண்டும். எங்களுடைய பண்புகள்ல நல்ல பண்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு அருள்பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.